பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் சாலையின் இருபுறமும் உள்ள தள்ளுவண்டி கடைகள், தகர சீட்டுகள் மற்றும் போர்டுகள் அனைத்தும் தாங்களாகவே முன்வந்து அகற்றிக் கொள்ளுங்கள். இல்லையெனில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் JCB இயந்திரம் கொண்டு அகற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கார்த்திகை தீப திருவிழாவுக்கு தயாராகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். 40 லட்சம் பக்தர்களை கையாள கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற அலர்ட் கொடுக்கும் நெடுஞ்சாலை துறையினர். இயந்திரம் கொண்டு அகற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 40 லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கிரிவல பாதையில் நடந்து சென்று திருக்கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகா தீபத்தை காண இருக்கிறார்கள். இந்த நிலையில் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து வரும் நிலையில் கிரிவல பாதையில் நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் நடத்தி வருபவர்களிடம் கடந்த 3 நாட்களாக கடைகளை அகற்ற வேண்டும், நடைபாதையில் கடைகள் அமைத்து இரும்பு சீட்டுகள் அமைத்திருந்தால் அகற்றப்பட வேண்டும் என நெடுஞ்சாலை துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்து வருகிறார்கள். மீறினால் நடைபாதை கடைகள் ஜப்தி செய்யப்பட்டு லாரியில் ஏற்றப்படும் என கூறியிருந்த நிலையில் எச்சரித்தும் அகற்றப்படாத கடைகளை லாரியில் ஏற்றினர். மீண்டும் நடைபாதையில் கடை அமைக்கப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.